ஒரு தாய் குலத்துக்கு நாம் உதவி பண்ணலை, அவங்க சார்ந்த ஆட்களுக்கு. அது தவறான முன்னுதாரணம், தவறான அப்ரோச்சு. அதுக்கு நம்ம தான் ஒத்துக்க மாட்டோமே. அதுக்கு சொந்தங்களை எல்லாம் தனியாக பிரிச்சுட்டு, அவங்க திங்கிங் என்னன்னாக்கா, அப்படி சொந்தங்கள்லாம் பிரித்து நம்ம அவங்க கூட சேர விடாமல் பண்ணிட்டோம்னாக்கா, தனித்து போயிருப்பான், தனித்து போச்சு ஃபீல் பண்ணுவாராம். நாம் ஃபீல் பண்ணணும், ஐயோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு. இதில் கொடுமை என்னென்னா, சிரிப்பு தான் வருது. நான் பிறந்ததே ஆரம்பத்தில் ஒரே ஆள். நான் கூட்டத்தில் பிறக்கலை. கூட்டத்தில் இருந்தால் கூட மற்றவங்க சித்தப்பா பெரியப்பா பசங்கன்னு இருந்தால் கூட, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன், ஒரே ஆள் போராளி. அப்போ என்னோடய கேரக்டர் அதான் புரிஞ்சுக்கிறதே இல்லை. மற்றவனை பற்றி எல்லோரும் நினச்சிக்கிறது. நாம் எப்படின்னா, வந்தால் சேர்த்துக்குவோம், வராட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். வர்ற கூட்டத்தை வச்சு சந்தோஷமாக வேலையை நடத்திட்டு போயிட்டே இருப்போம். அதனால் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்கே உழவு உழுவுற கூட்டம் கிடையாது. நான் அந்த மாதிரி கிடையாது. நீ வர்றியா வா, நீ பிரிஞ்சு போகிறியா போயிட்டே இரு. இன்னொரு ஆள் வருவான், அவனை வச்சுட்டு எனக்கு காரியங்களை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அவன் சொல்கிறது இந்த மாதிரி இந்த புத்தி, ஒரு சைக்கோ புத்தி. நம்ம கூட பேசலையா, நமக்கு உதவி பண்ணலையா, நமக்கு தெரிஞ்சவங்க கூட நம்மளை பற்றி தவறான இதை பரப்பி விட்டு உடனே அவங்கள நம்மகிட்ட பிரிச்சிருது. வாழ்க்கை நடத்துலையா என்ன ஓடி போச்சு 15 வருஷம். உங்கள்கிட்ட பிரிஞ்சு ஒரு குறைஞ்சது 10 வருஷமாக ஆகும். 10 வருஷம் அருமையான வாழ்க்கை. நான் என்னென்ன அடையணும் அத்தனையும் அடைஞ்சாச்சு. நீங்கள் பிரிஞ்ச பிறகு தான் எனக்கு என்னென்ன உயரங்களை நான் தொட வேண்டுமோ அத்தனை உயரங்களும் தொட்டிருக்கிறேன். ஒரே இது என்னென்னாக்கா, என் உயரங்களை நான் தொடுகிற போது எனக்காக கஷ்டப்பட்ட எங்கள் அப்பா இருந்திருந்தாருனாக்கா, நான் தொட்ட உயரங்களை பார்த்து அவர் புலங்காயுதம் அடைந்திருப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடம். என்னோடய அப்பா போயிட்டார், அதுதான். வேறு யார் என்னை விட்டு போனாலும் கூட எனக்கு எந்த இதுவும் இல்லை. என்னுடைய அப்பா போனாங்க. நீங்களாம் இடையில சேர்ந்தவங்க, இடையிலேயே போயிடுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஆரம்ப காலத்துலேயே என்னோடய முடிவு என்னென்னாக்கா, நீங்களாம் சேர்றீங்க, கடைசி வரை வரமாட்டீங்க. இத்தனை காலம் வந்தது பெரிய காரியம். ஏன்னா உங்களுடைய மனோபாவம் என்னோடய மனோபாவம் எப்போயுமே ஒத்து வராது என்பது எனக்கு தெரியும். அப்போ ஓடுற வரைக்கும் அந்த ஓட்டம் ஓடட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் எனக்கு என்னென்னாக்கா, இன்னும் நான் சங்கடப்படுகிறது எல்லாமே, நான் வாங்கிய சம்பளத்தை என் அப்பா சாப்பிடவில்லை, ஒரு காசு கூட கொடுக்கல. ஒன்று. செகண்டு என்னென்னாக்கா, நான் உயரங்களை தொடுகிற போது எங்கள் அப்பா அந்த உயரங்களை பார்த்து சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். அது என்னோடய பையன் இவ்வளோ உயரங்களை தொட்டிருக்கிறானே அப்படின்னு உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பட இல்லை. நீங்கள் என்னென்னா, நான் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாக்க என்கூட ஒட்டுவீங்க. நான் உங்களுக்கு பண உதவி பண்ணணும் எல்லா இடத்துலையுமே அப்படின்னாக்கா நீங்கள் ஒட்டிகிட்ருப்பீங்க, இல்லைன்னா குறை சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்பா இல்லை, என் கூட கஷ்டமான காலங்களில் என்னுடன் இருந்தார். என்னுடைய நன்மை தீமைகளில் அவர் பங்கெடுத்தார். ஆனால் ஒன்றே ஒன்று, அப்பா நம்ம பையன் நல்லா வேலை பார்த்து வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுல அவர் எப்போயுமே மனசை சிதற விட்டதில்லை. அது ஒரே கான்சன்ட்ரேஷனாக இருந்தார். நானும் வந்தேன். ஆனால் நான் உயரை தொடுகிற போது சந்தோஷப்பட வேண்டிய ஆட்கள் இல்லை. அதுதான் என்னோடய அப்பா இல்லை. அவர் இருந்திருந்தாருனாக்கா, அவர் படிப்பறிவு இல்லைன்னா கூட என் உயரத்தை பார்த்து அவர் அண்ணாந்து பார்த்துருப்பார். அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். இன்னும் எனக்கு வேறு யார் என்னை விட்டு அங்கே பிரிஞ்சு போனாருங்க, என்னை பாராட்டலை, அதெல்லாம் கிடையாது. என்னோடய அப்பா பாராட்டவில்லை என்றாலும் கூட என்னுடன் இருந்தால் நான் அந்த பிறப்பின் உண்மையை நான் புரிந்திருப்பேன். எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது.